சொல்லு 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 கரெக்டா சொல்லு. என்னது? நடுங்கிடுச்சு. தாண்ட முடியுமா? கடந்து போக முடியுமா? இந்த சூழ்நிலையை நான் கண்டதும் பார்த்ததும் இல்லையே. இது ஏன் இவ்வளவு வேதனை உண்டாக்குறது? ஏன் இவ்வளவு போராட்டம் வந்தது? ஏன் இவ்வளவு பாடு வந்தது? ஏன் இவ்வளவு கலக்கம் வந்தது அப்படின்னு நம்ம எல்லாரும் என் கூட உள்ளவங்க எல்லாம் பார்த்தீங்க. உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பெற்று கொண்டுட்டோம்னா சும்மா அந்த ஒரு தாளந்துக்காரன் போல மண்ணுல புதைச்சி மூடி அதை சுகந்தரிக்காம அப்படி வச்சிருக்கிறதுக்காக தேவன் தரல. தேவன் வாக்குத்தத்தத்தை தந்தார்னா யுத்தங்களையும் எதிர்ப்புகளையும் பகைகளையும் விரோதங்களையும் அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமா மேற்கொள்ளதான் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்காரு. அல்லேலூயா. இன்னைக்கு சும்மா ஆண்டவர் வார்த்தை பேச மாட்டார். இன்னைக்கு உங்க மத்தியில தேவனுடைய வார்த்தை சும்மா வராது. நீங்க போகிற, நீங்க காண்கிற, நீங்க கடந்து போகிறது எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை உங்களுக்கு தரார். இன்னைக்குள்ள வார்த்தை உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கண்கள், your eyes are look up. உங்களோட கண்களை ஏறெடுத்து பாருங்க. யாரை பார்க்கணும் தெரியுங்களா? நீங்க பார்க்கிற இந்த உலகத்தில் இருக்கிற பலவீனத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற எதிர்ப்புகளை, இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்களை, இந்த உலகத்தில் இருக்கிற பழி வாங்குகிறத, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான விரோதங்களை பார்க்க சொல்லல. இன்னைக்கு நீங்களும் நானும் இதைதான் பார்த்துக்கிட்டே இருக்கோம், இதைதான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம், இதைதான் பேசுறோம், உலகத்தில் இருக்கிறதா பேசுறோம். தோல்வி உள்ளவங்க தோல்வியா தான் பேசுறாங்க, வெற்றியை விசுவாசம் பேச முடியல. ஒரு கலங்கி நிக்கிறவன், ஒரு சோர்ந்து போய் கலங்கி நிக்கிறவன் எதை பேசுறான் தெரியுங்களா? அந்த கலக்கத்துக்கு வந்த சூழ்நிலைகளை தான் பேசுறான். ஒரு டிஃபிகல்ட், ஒரு தோல்வி உள்ளவன் தோல்வியை பத்தி தான் பேசுறான் தவிர வெற்றியை பத்தி பேச மாட்டான். ஆனா இயேசுவோ மரண தருவாயில, மரணத்துல நின்று ஜெயத்தை பத்தி பேசுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணம், நம் கண்கள் தேவனை நோக்கி பார்க்கணும். உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் ஏறெடுத்து பாருங்க. சர்வ வல்லவர் உங்க கூடயே இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. சர்வ வல்லவர் உங்க கூட இருக்கிறாரு. வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் உங்க கூட இருக்கிறாரு. இப்ப ரோத்தா அடுத்து ஒரு அடி அடிச்சுனா எத்தனை நாள் அந்த தழும்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 3 நாள். Berapa hari boleh tahan itu rotan punya talbu? Siapa-siapa mau coba datang sekarang. Saya ada rotan dalam semi office. 2 rotan tau. அந்த தழும்பு கூட மாறும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. கைகளை தட்டி தேவனுக்கு. சரி, நான் தேவனுடைய வார்த்தை கேட்டு போறேன். விறுவிறுன்னு போவோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம். Isaiah chapter 40 verse 36 to 31. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வாசிப்போமாக. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? ஓகே, உங்க கண்களை நீங்க ஏறெடுத்து பார்க்கும்போது என்ன பார்க்கறீங்க? ஏறெடுத்து பார்க்கும்போது என்னத்தை பார்க்கறீங்க? சொல்லுங்க. உங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது என்னத்தை பார்க்கறீங்க? பசர் எல்லாத்தையும் பார்க்கறோம். ஆடு, மாடு, குருவி, செடி, கொடி, கடல், காத்து எல்லாத்தையும் பார்க்கறோம். சரியா? ஓகே, இந்த கடல், காத்து, புயல், நட்சத்திரம், வானம், இதெல்லாம் சிருஷ்டித்தவர் யாரு? இதை உண்டாக்கினவர் யாரு?
இதுக்கு அதிகாரம் தந்தது யாரு? படைக்கப்பட்டு அது செயல்படுத்த வைத்தவர் யாரு? அதுக்கு அதிகாரங்கள் கொடுத்தது யாரு? அல்லேலூயா. பாருங்க, நான் இந்த லைட் போட்டோம், நாங்க எல்லாம் இந்த வாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேக்கப் டீம், ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க எங்க டீம் சேர்ந்து எல்லாம் கட்டணும், ஜெகதுயா மாத்தணும்னு சொல்லி நட்சத்திரத்துல இருந்து எல்லாமே தொங்கிட்டு இருக்கு. அது ஒரு மாதிரியா தான் தொங்குது, ஒரு மாதிரியா தொங்குது. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே கிருபையினால 1ஆம் தேதி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். எவ்வளவு நாள் தாங்கும்னு நினைக்கிறேன் இஷாந்தினி? நீங்க சொல்லுங்க சிஸ்டர், எவ்வளவு நாள் தாங்க? இனி நம்புவா பிளிங்க் 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 சம்பாய் பீலா போலிதான் கட்டணம் உங்களுக்கே தெரியல பாசர், சும்மா சொல்லுங்க எவ்வளவு நாள் தாங்க? கட்டணது செத்து இந்த லைட் எரியுதா, அது எரியுறது எவ்வளவு நாள் தாங்கன்னு நினைக்கிறீங்க? இவரை யோசிக்கிறாங்க. தாங்குமா பாசர்? தாங்கும், ஆனா தாங்காது. சமேரி ரொம்ப நாள் தாங்காது பாசர். பாருங்க, வானமும் பூமியும் உண்டாக்கிட்ட பிறகு நட்சத்திரம் உண்டாக்கின தேவன் அந்த நட்சத்திரம் இன்ன வரைக்கும் மாறல, இன்ன வரைக்கும் உழுவுல. அதோடைய வல்லமை, அதோடைய மகிமை இன்ன வரைக்கும் நம்மளுக்கு வெளிப்படுத்துதுன்னா அது உண்டாக்கினவர் யார் தெரியுங்களா? நீங்கள் ஆராதிக்கிற தேவன். அவர் அவ்வளவு சர்வ வல்லவர். Our God is mighty, the powerful. Our God is a powerful God, no? நம்ம தேவன் வல்லமையின் தேவன். அந்த வல்லமையின் தேவனை நீங்க கூட வச்சிருக்கிறது முக்கியம் அல்ல, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க எப்படி கீழ்ப்படுகிறது தான் முக்கியம். God that is nothing. அது பெருசு இல்ல. தேவன் கூட இருக்கிற பச, ஆண்டவரை கூட நடக்கிற பச, ஆண்டவரை என்கிட்ட பேசுற பச, ஆண்டவரை என்னோட ஜபத்துக்கு, அது முக்கியம் இல்ல. நீ தேவனோட வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிற, தேவனோட வார்த்தைக்கு எவ்வளவு நீ சப்மிட் பண்ற, தேவனோட வார்த்தையை கேட்டு எப்படி எல்லாம் நீ வாழ்ற, that is very important. உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க, அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனை இலக்க திட்டமாக, அவர் அவைகளை சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிற வரமே, பேர் பேராக அழைக்கிற வரமே. அவருடைய மகா பலத்தினாலும், அவருடைய மகா பலத்தினாலும், அவருடைய மகா வல்லமையினாலும், அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. ஆண்டவர் உருவாக்கினது நீங்க கவனிங்க. அவருடைய வல்லமையினாலும், அங்க சொல்லப்படுகிறது அவருடைய வல்லமையினாலும், அவருடைய மகா பலத்தினாலும், அவருடைய மகா பலத்தினாலும், நீங்களும் நானும் அவருடைய வல்லமையினாலும் மகா பலத்தினாலும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய வல்லமையினால அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய பலத்தினால காக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை உருவாக்கி அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்மளுக்கு வைத்து மகா பெரிய பலன். உங்களோட பலன் குறைந்து போக கூடாது என்பதை தேவன் அதிகாரம் பண்ணி இருக்கிறார், கட்டளையிட்டு இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணுகிறோம்? மாமிச பிரகாரமான சிந்தை, சூழ்நிலைகள், எண்ணங்கள், உணர்வுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் தேவனுடைய வல்லமைகள், தேவனுடைய பலன்களுக்கு இடம் கொடுக்க முடியல. கொஞ்சம் சலசலப்பு வந்துருச்சுன்னா, கொஞ்சம் போராட்டம் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சுன்னா நம்ம உடனடியா சோர்ந்து போயிடும், உடனடியா கலங்கி நிக்கிறோம், உடனடியா பதறோம். உங்களுக்கு நானே இஸ்ரவேல் ஜனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் மோசே மூலமாய் பார்வோவிட்டு பேசி இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் கொண்டு வரும். இது கேள்விப்பட்டு பார்வோ மறுபடியும் என்ன பண்ணுகிறான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறை பிடிக்கணும் என்று சொல்லி
பார்வோ அவனுடைய சேனையை கூட்டிக்கிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கும்படி வருகிறான். நல்லா கேளுங்க ஐயா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து இருந்து விடுதலை ஆகணும் என்று கட்டளையிட்டது யாரு? என் கூட கொஞ்சம் பேசுங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு கட்டளையிட்டது யாரு? தேவன் தான் கட்டளையிட்டார். அவங்களை விடுதலை பண்ண மாட்டேன்னு சொன்னது யாரு? பார்வோ தான் சொன்னான். விடுதலை பண்ண முடியாது. நல்ல கவனமா கேளுங்க. அதுக்கு ஆண்டவர் மோசே மூலமா அடையாளம் காட்டினாரு இல்லையா? பல அடையாளங்களை காட்டினாரு. மத அடையாளம் காட்டினாரு. ரெண்டாவது பயந்தானா வரும் பயந்தாரா? என்ன பண்ணாரு? இன்னும் அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? கல்லாதான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் சில காரியங்கள் செய்யும் போது நாம் உணரணும், இது தேவனால் உண்டாக்கப்படுகிறது. பார்வோக்கு தெரியல இது தேவனா செய்யறான். அலட்சியம். பார்வோ அலட்சியமா பார்க்கறான். ஏன் தான் மந்திரவாதி இருக்காங்க. அந்த மந்திரவாதி பாம்பை செய்ய உருவாக்க முடியும், பாம்பை வர வைக்க முடியும். அது பாம்பா மாறுது. அப்புறம் குளிக்க போறாரு. அவருக்கு முன்னாடி இருந்த அந்த தண்ணி ரத்தமாய் மாறுது. அந்த அடையாளம் கூட பார்வோக்கு புரியல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் செய்கிற வல்லமை, தேவன் தருகிற பலன் நம்மளுக்கு அறிய முடியல. இது தேவனாலதான் உண்டாகுது. ஆமென். நீங்க நினைக்கிறீங்க உங்க சொந்த பலத்துல பாஸ்டர், என் சொந்த திறமையில பாஸ்டர், என் சொந்த அறிவுல இல்ல. நான் ஒண்ணு சொல்லிட்டேன், நீங்க ஒரு இடத்துல போய் நின்று அது இன்டர்வியூவே இருக்கட்டுமே, அது இன்டர்வியூ அது என்ன ஒரு தேவையா இருக்கட்டுமே, பிள்ளைகளோட படிப்பு விஷயமா இருக்கட்டுமே, பேங்க் லோனா இருக்கட்டுமே, காடி லோனா இருக்கட்டுமே, ஹாஸ்பிட்டலோட காரியமா இருக்கட்டுமே, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க ஐயா பையா. இவர்தான் டாக்டர் எம்பிபிஎஸ் கார்மேகம். நான் வந்துட்டேன். அப்ப அவர் சொல்றாரு, டாக்டர் சொல்றாரு, ஒரு என்னுடைய பெரியப்பான்னு வச்சுங்களேன், என்னோட பெரியப்பா டாக்டர், என் பெரியப்பா அப்படி இருக்கிறாரு. சார் உங்க பெரியப்பா கிரிட்டிக்கலா தான் இருக்காரு, பட் ஐ ட்ரை மை பெஸ்ட் அப்படின்றாரு. ஐ ட்ரை மை பெஸ்ட். இந்த இடத்துல என் கூட ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆண்டவர் நிறுத்தலைன்னா இந்த சூழ்நிலையில நான் நிக்க முடியாது. நீங்க என்ன பாருங்க, நீங்க உங்களோட சிந்தையில உங்களுடைய ஆவியில உணருங்க எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க. இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நான் கவலைப்பட்டுட்டு வீட்டுல போயிட்டு, ஐயோ என் பெரியப்பாவுக்கு ஏதோ நடக்கும் போது அவரு டிக்கெட் வாங்க போறாருன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னா, தேவன் என் கூட இருக்கிறது ஏதோ அர்த்தம் இருக்கா? இருக்காடா? இருக்குங்க சார். தேவன் கூட அர்த்தம் இருக்கா? ஏன்னா டாக்டர் தான் நம்மளுடைய எண்ணம் என்னது? டாக்டர் தான் சொல்லிட்டாரு. ஐ ட்ரை. அப்ப எதுக்கு தேவன் கூட இருக்கணும்? தேவன் எதுக்கு என் கூட இருக்கணும்? டாக்டர் சொல்ற ஐ ட்ரை மை பெஸ்ட். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவரே, இவருக்கு மேல பெரிய டாக்டர் நீங்க தான். இது ஒரு கொக்கரோச்சு தான், சின்ன டாக்டர். நீங்க பெரிய, ஆமென், நீங்க மாபெரிய மருத்துவர். ஏன் பெரியப்பாவை முன்னால விடுதலை ஆக்க முடியும்? ஒரு 2 நாள் கழிச்சு என் பெரியப்பா சுகமாயி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நான் இவரை பார்க்கும்போது இவர் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? அதே டாக்டர் தான். God is good. மெடிக்கல் பாருங்க,
மெடிக்கல் மரக்கல். அவருக்கு ஒரு இது பத்தியா, என் கை ராசி இப்படியே காட்டுவார் எல்லாத்தையும். என் கை ராசிக்கா டாக்டர்னும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிற தேவன் பெரிய. உலகத்துடைய கண்களுக்கு நீங்க அற்பமா என்னன்னா, ஆனா தேவனுடைய கண்களுக்கு நீங்க ரொம்ப விலையேறி பெற்றவர். என்ன குறித்து ஒரு சாட்சி சொல்றேன். NTUC சிங்கப்பூர்ல பேப்ரைஸ் NTUC சமீபம். அந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போகும்போது எனக்கு சம்பளம் வந்து ரொம்ப குறைவு. அந்த டைம்ல வந்து 2013 ரேகன் மட்டும்தான். என்னோட பட்ஜெட்டுக்கு அந்த சம்பளம் ஒத்தியே வராத அப்படின்னு. எவ்வளோ பாஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? என் சம்பளம் 950 தான். சிங்கப்பூர் டாலர் 950 2013. அப்போ நான் யோசிச்சேன், ஆண்டவரே இந்த இடத்துல என்ன கொண்டு வந்து நிறுத்துறீங்க, இந்த இடத்துல என்ன நிப்பாட்டுறீங்க, இந்த சம்பளம், இந்த ஜோஹர் வாழ்க்கையில எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, குடும்பம் இருக்கு, என்னால முடியாது ஆண்டவரே, எப்படி நான் சர்வைவ் பண்றது? அப்புறம் நான் இன்டர்வியூ போகும்போது அந்த இன்டர்வியூல மேனேஜர் சொல்றாரு, இங்க நாங்க இவ்வளவுதான் உனக்கு கொடுப்போம், ஸோ போனஸ் அதெல்லாம் நீ அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, ஸோ ஓட்டிலாம் இருக்காது, திஸ் இஸ் யோர் சேலரியில. ஏன்னா நம்ம ஷிஃப்ட் தான் 8 ஹவர், காலையில 7லேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும், ஒரே ஒரு நாள் லீவு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட வந்தேன், ஆண்டவரே உங்க சித்தம் இல்லாம நான் அந்த இன்டர்வியூல அங்க போய் நான் உட்கார முடியாது, ஆனா நீங்க என்னை கொண்டு போயிருக்கீங்க, நிச்சயமா உங்க சித்தம் இருக்கும், இதுல நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்த வேலையை செய்யணும். அப்ப அங்க ஒரு நபரு எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணாரு, சொன்னாரு, 1 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, அதுக்கு பிறகு பெனிஃபிட், இந்த வேலை இடத்தோட பெனிஃபிட் வந்து கூட பிரதர், போனஸ்ல இருந்து நீங்க நல்லா அச்சீவ் பண்ணலாம், அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இதை சகிச்சுக்குங்க, இத கடந்து வர நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு தேவன் அறியாத ஒரு பையன், தேவன் அறியாத ஒரு பிரதர். சரி அப்படின்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னேன், ஆண்டவரே அங்கே சிங்கமோ அங்க புலியோ அங்க கரண்டியோ எது வேணாலும் இருக்கட்டும், வேலை எடுத்தனா பிரச்சனை எல்லாமே இருக்கும், ஆனாலும் அது கடந்து போக எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல எல்லாம் இருக்கும், அறிமுகமாடா சும்மாடா எல்லாமே இருக்கும், ஆனா கடந்து போக தேவன் கூட இருப்பார். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சோமன், ஆண்டவரே கடந்து போக எனக்கு பலத்தை கொடுங்க. நம்ம வந்து ஃபார்ம் 3 தான், ஆனா என்னோட வேலை இடத்துல பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல இருக்கிறவங்க, சிங்கப்பூர்ல அந்த இடத்துக்கு எல்லாரும் வருவாங்க, பிரான்ஸ் வருவாங்க, இங்கிலாந்து வருவாங்க, எங்க வெளிநாடு எல்லாம், ஜப்பான் ஜப்பான் எல்லாம் வருவாங்க. எல்லாம் பேசுறது டஸ் புஷ் தான். சிலது வந்து முதல் வரும் டஷ் புஷ், சிலது வந்து டஸ் புஷ் புரியாது, என்னதான் கேட்கறது ஒரு 3 வாட்டி கேட்பேன். ஏன்னா அந்த சாம்பி சென்டர் வந்து அந்த ஃபேப்ரைஸ் வந்து எல்லாம் ஹை கிளாஸ்ல உள்ள பொருள். அந்த இடத்துல ஆண்டவரே எப்படி ஆண்டவரே, 1 வருஷம் நான் விசுவாசமாய் ஆண்டவருக்கு காத்திருந்தேன். என்னை கர்த்தர் அந்த இடத்துல இருந்து என்னை உயர்த்தினார். அல்லேலூயா. என்னை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் உயர்த்தினாரு. என்னோட போனஸ்ல இருந்து, என்னோட இன்கிரிமெண்ட்ல இருந்து கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தினாரு. 900ல வேலைக்கு போன நானு, என்னோட பேசிக் பிகம் டு த மோர் தென் 2000, 2000 வெள்ளிக்கு மேலாக கர்த்தர் என்னை உயர்த்தினாரு. கை தட்டுங்க. என்னோட போனஸ் சொல்லல, வருஷத்துல ஒரு வாட்டி மலேசியா காசு 13ல இருந்து 16,000 வெள்ளி எடுப்பேன்.
உங்களுக்கு தான் கிடைச்சி எனக்கா கிடைச்சி நான் ஏன் கைப்பற்றணுன்றீங்களா? அந்த விசுவாசம் உங்கள் மத்தியில் வந்தா நீங்கள் சிறுகாக மாட்டீங்க, கர்த்தர் உங்களை பெருக செய்வார். விசுவாசித்தினால் நீதிமான் பிழைப்பான். ஐயா, இன்னைக்கு நம் பலத்தில நம்ம போய் வாழல, கர்த்தருடைய பலத்தினால அவரோட வல்லமையினால்தான் எல்லா எதிர்ப்புகளையும் மேற்கொள்ள ஆண்டவர் நம்மளுக்கு பலனை தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லக்கூடாதுன்ற கூட்டங்கள்ல அல்லேலூயா சொல்லுங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். சூழ்நிலைகளை மேற்கொள்ள தேவன் நம்மளுக்கு பலத்தை கொடுப்பாரு. ஏன் இல்ல நீ இருக்க? ஏன் அழுந்து சோர்ந்து போற? ஏன் தேவையில்லாத பொல்லாத வார்த்தைகளை, தோல்வியான வார்த்தையை பேசுற? நான் சொல்லட்டா, எந்த சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ண முடியாதுன்னு சொன்னானோ, அதே சவுலின் வாயில கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நான் விடுதலை செய்யற, அவர்களை கூட்டிட்டு போ. ஏய் ஹலோ, என்ன தூங்கிட்டீங்களா? இல்ல முடிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. பாரு, பவுலுன்னா சவுலுன்னா ஓ, அதுல தான் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? சரி சரி சரி. ஐயா, சவுலு விடுதலை பண்ண முடியாதுன்றான். சாரி, யாரு? பாரு விடுதலை பண்ண முடியாதுன்றான். பாரு சொல்றான், இந்த ஜனங்க எனக்கு அடிமையா இருந்தாதான், இந்த ஜனங்க இங்க இருந்த எகிப்துல இருந்தாதான் நான் வாழ முடியும். அவனுங்க இங்கதான் இருக்கான். நான் சொல்றேன், உன்னை தேவன் அடிமைக்கென்று தேவன் அழைக்கல, அவருடைய பிள்ளையா தான் தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார். நீ அடிமை அல்ல. You don't be slave. நீ அடிமை அல்ல, யாருக்குமே நீ அடிமை அல்ல. என்ன சொல்லிட்டா சிஸ்டர்? இதெல்லாம் ஆண்டு சொல்ற, நீ முழங்கால் போட்டீன்னா உன்னை ஆளுகை சேருவன் நடுங்குவான். கர்த்தருடைய வல்லமை அவ்வளவு பெருசு. நீங்க ஜெபிச்சீங்கன்னா எல்லா தடைகளும் கர்த்தர் உடைப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு வல்லமையும் பலனும் தந்திருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு போறான், பார்வோ துரட்டிட்டு வராரு, ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம அதுதான். ஆண்டவர் நம்மளை அழைச்சி, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆனா எதிர்ப்புகளை, எதிராளிய பார்த்த கேட பயப்படுறோம், கலங்குறோம், திகைக்கிறோம். சிலவங்க பாருங்க, சிலவங்கள்ட்ட ஒரு கேரக்டர், ஒரு சுபாவம் என்ன தெரியுங்களா? பேனிக் ஆயிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு காரியத்தை போயிட்டாங்கன்னா நிதானமா இருக்க மாட்டாங்க. அப்படியே சுடு தண்ணி ஊத்துன மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. பாத்துறீங்களா? வேற யாரும் இல்ல, சிஸ்டர் சொல்றாங்க, அக்கா நீதான் அக்கா, வேற யாரும் இல்ல. பேனிக் ஆகாத. சிலது பாருங்க, ஆக்சுவலி இப்போ ஒரு பப்பி துரட்டுதுன்னு வச்சுங்களேன், நீ ஓட அந்த பப்பி என்ன பண்ணும்? நீ ஓடுற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருந்தா இருக்கும். நீ நின்று திரும்பி பாரு, என்னடா எனக்கு மேல இன்னொரு இது ஒரு பயங்கரமா இருக்கேன்னு அது பயந்து போய் அது நிற்கும். என்னைக்கு உன் வாழ்க்கையில வருகிற எதிர்ப்புகளை பார்த்து ஓடாத, நின்று எதிர்த்து நில்லு. அப்பொழுது பிசாசு உன்னை விட்டு, சொல்லுங்க வேகமா, நாங்க என்ன மந்திரமா சொல்றோம் இல்ல, எப்சி பாலாவா மாரி ராகம் பாடு ஓடுவா அப்படியா? அப்பொழுது அவன் உங்களை விட்டு எதிர்த்து நில்லு. தேவ பலம் கூட இருக்கு, வல்லமை இருக்கு, எதிர்த்து நில்லு. நீ வெட்கப்பட்டு நிற்பதுக்கு, அவமானப்பட்டு போகிறதுக்கு, தோல்வி அடைகிறதுக்கு தேவ பலம் கூட இல்ல. எதிர்த்து நில்லு. சூழ்நிலைகள் மத்தியில் எதிர்த்து நில்லு. கர்த்தருடைய வல்லமை, தேவன் செய்யப்பட்ட அடையாளங்கள் அநேகம் உண்டு. அதை பாரு, தேவன் யார் என்று உனக்கு தெரியும். அல்லேலூயா.
தேவன் யார் என்பதை உன் கண்கள் ஏறெடுத்து பாரு. அப்பொழுது உனக்குள்ள இருக்கிற தேவன் யார் என்று உனக்கு தெரியும். நீங்க நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு பொல்லாங்க, ஏதோ ஒரு தீமைகள், ஏதோ ஒரு சோர்வுகளை பேசிக்கிட்டே இருக்கிறோம். இங்க நிறைய விசுவாசிகள் என் இடத்துல வரும்போது நெகட்டிவா பேசுவாங்க. முடியாது பாஸ்டர், இப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டர், அப்படி சொல்லிட்டாங்க. நான் சொல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை பிரதர், இப்படித்தான் நடக்கும், நீங்க போங்க. பாஸ்டர் உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டா அவர் கோடு போட்டார்னா அந்த கோடை தாண்டவே முடியாது. உங்களுக்கு அவரை பத்தி உண்மைதான், நீங்களாம் சொல்றீங்களே உங்களை பத்தி எனக்கு தெரியாது, அவரை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா தேவன் யார் என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் நாமத்தினால் நான் எதை சொன்னாலும் அது கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லலாம் இவர் முடியாது பாஸ்டர், இவர் மாற மாட்டார் பாஸ்டர், இவர் நடக்கவே நடக்காது. நான் சொல்றேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்ம வாழ்க்கையில. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாயா? அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. சரி, ஓகே. என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் என் கணவர் ரட்சிக்கப்படல பாஸ்டர், அவரு தேவன் அறியாம இருக்கிறாரு. சரி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அவர் இயேசுவை ஏற்றுக்கணும். பார்த்தேன், சரி அவங்கள பார்க்கவும் பாவமா இருக்கு. சரி ஓகே ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர், நிச்சயமா ஆண்டவர் ஒரு நாள் அவர் உள்ளத்தை தொடுவார். ஒரு 2 வருஷம் ஆச்சு. இந்த கேரளையில தான் அவர் கூப்பிட்டு கேட்டார், இயேசுவை நம்பறியாரு? நான் இயேசுவை நம்புறேன் பாஸ்டர்ட்டாரு. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை, நீ விசுவாசித்தால், நீங்கள் அறிக்கை செய்தால் கர்த்தர் எல்லாமே செய்து முடிப்பார். நம்மளுடைய விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கவர் யாரு, உங்களுக்குள்ள வாழ்கிறவர் யாரு, உங்களுக்கு பலனை தருகிறவர் யாரு, உங்களுக்கு வல்லமைகளை தருகிறது யாரு? நீ கட்டளையிட்டா, நீ கட்டளையிட்டா. நல்லா கவனமா கேளு. நீ இல்ல இல்லன்னு சொல்றத பிளாஸ்டர் போடு வாயில, எனக்கு கர்த்தர் செய்வார். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை, தேவன் செய்வார். இந்த சபை விசுவாசத்தை மட்டும்தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். விசுவாசம் எனக்குள்ள தேவ விசுவாசம் இருக்கிறதுனாலதான் அந்த சபையில் நிற்கிறேன். ஏன் தெரியுமா? என்னை அழைத்தது, என்னை உருவாக்குறவர், என்னை நடத்துகிறவர் கர்த்தர். எனக்கு வராங்க, கால் பண்றாங்க, சில காரியங்கள் பிரச்சனை சூழ்நிலை போது நான் உங்க பிரச்சனைகளை நம்பி, உங்களுடைய வார்த்தைகளை நம்பி, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில நான் பேச மாட்டேன். நான் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால நான் உங்கள் மத்தியில விசுவாச வார்த்தையை பேசுவேன். நான் சொல்லுவேன், இல்ல சிஸ்டர் நடக்காது, நீங்க போங்க, கர்த்தர் மாத்தி போடுங்க. பசு இதை நான் எங்க கத்துக்கிட்டேன் தெரியுங்களா? இந்த விசுவாச வார்த்தை என்னோட ஊழியக்காரர்கிட்ட கத்துக்கிட்டேன். பெரிய 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 பிரச்சனைகள் வருவாங்க, குடும்பமே ஒரு பெரிய பிரச்சனை வருவாங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அனுப்பிவிட்டுருவாரு. நம்ம எல்லாம் சபையில எல்லாம் ஸ்டாண்ட்பைல இருப்போம், நீ பார்த்துருவோம் என்னதான் நடக்குதுன்னு. ஒரே வார்த்தையில பலூன்ல சப்புடு போயிருந்தேன். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாம அந்த குடும்பம் அப்படி போயிடும். சமாதானம். தேவ சமூகத்துல வந்து நின்றீங்கன்னா வசனம் அதுக்குதான் சொல்லுது, மழை போல வருகிறத தேவன் பனி போல மாத்திருக்கார். அல்லேலூயா. தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். தேவனை நோக்கி பாருங்க. இந்த 2025 கடைசி மாதத்துல வந்திருக்கிறோம். நீங்க ஆண்டவரை பாருங்க. வசனம் சொல்லுது,
அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே இஸ்ரவேலே. இத நான் உங்களுக்கு விளக்குறேன். யாக்கோபு என்பது நாம் தேவனை அறியறதுக்கு முன்பாய், தேவனை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாய், ஆண்டவரை சுகந்தரித்துக் கொள்றதுக்கு முன்பாய், ஆண்டவரோட கூட நடக்கிறதுக்கு முன்பாய், இப்ப நான் ஒரு பிரசங்கம் உங்களுக்கு பண்ணுகிறேன். இதற்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இதற்கு மேல் இஸ்ரவேலே, ரெண்டும் யாக்கோபோ இஸ்ரவேல வேற வேற இல்ல, ரெண்டும் ஒரே ஆளுதான். தேவனோட பிள்ளை தான், தேவனோட வாக்குத்தத்தம் தான், தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். இன்றைக்கு நீ யாக்கோபா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு பிறகு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், இஸ்ரவேல் பிள்ளையாய் உன் சிந்தை மாறணும். கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிந்து போகும்போது ஆண்டவர் என்னை பெருக பண்ணுவார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நான் நின்றனா என்னை கர்த்தர் உயர்த்துவார். நான் சொல்றேன், நான் இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது நான் விசுவாசியை நம்பியோ இந்த மாதிரி ஒரு பில்டிங் எடுக்கணும், இந்த மாதிரி கோட்டு ஷூட்லாம் போடணும் அப்படியெல்லாம் நினைச்சு சபையை ஆரம்பிக்கல. நான் சபை ஆரம்பிக்கும் போது நானும் என் மனைவி ரேகன் தான். ரேனன் கை குழந்தை ரேனன் ஒரு 6 மாசம் பிள்ளை. அப்படிதான் என் ஊழியத்தை ஆரம்பிச்சேன். மேன்மைக்காக, புகழ்ச்சிக்காக, நிறைவுக்காக ஆரம்பிக்கல, தேவனுக்காக ஆரம்பிச்ச ஊழியத்தை. எனக்கு கீழே நான் இருந்த அவுட்ரீச்ல எனக்கு கீழே 60 இருந்து 80 பேர் விசுவாசி இருந்தாங்க. ஒரு ஆத்மா வீட்டுல கூட மரியாக்கா அவ்வளவு பழக்கம். மரியாக்கா வீட்டுக்கு கூட நான் வரல. வந்தனாக்கா சபை திறந்த டைம்ல நான் சபை திறக்கிற வாங்கன்னு மரியாக்கா நானா நல்ல பழக்கம். நான் யார் வீடியும், யாரோட உதவியும், யாரோட தயவையை தேடி எங்கேயுமே நான் போகல. இன்னைக்கு சபைகள் நான் பார்க்கும்போது எவனை சொல்லுங்கம்மா விழுகலாம் என்று அந்த மாரி இன்னைக்கு சபை என்ன பண்ணுது, யார விழுங்கி சபை தொடுக்கலாம், ஆராதனை ஆரம்பிக்கலாம். இல்ல, தேவன் அழைத்தார்னா the empty vessel, நீ காலியான பாத்திரமா இருந்தா. அந்த கானா ஒரு கல்யாணத்துல தண்ணி தான், வெறும் தண்ணி தான், நத்திங். காலியான பாத்திரத்தை தான் கர்த்தர் பயன்படுத்துவாங்க. நீ பார்க்கும்போது ஆண்டவரே எங்க ஒண்ணும் இல்ல, என்ன எப்படி இந்த இடத்துல உயர்த்துவீங்கன்னு நீ நினைக்கலாம். ஆனா தேவனால் கூடாதது அற்பமா எண்ணுகிற உன்னை ஆச்சரியமாய் நடத்துகிறவர் கர்த்தர். நீங்க தான் நினைக்கிறீங்க பாஸ்டர் நான் ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு. இல்ல, உனக்காக ஆண்டவர் ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு. அந்த வேலையை நீ மட்டும் தான் செய்ய முடியும். கைதாட்டி மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் தாவீதோட அப்பாட்ட சொல்றாரு, தாவீத அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய், ஒரு உதாரணம் சொல்றேன். அப்ப இவரு ஏசா கூப்பிடுறாரு. யாரு? ஏசா தானே? ஜெஸ்ஸி கூப்பிடுறாரு, ஏய் தாவீதுங்க வா, போய் மண்ண சண்டைக்கு போயிருக்காரு, போருக்கு போய் சாப்பாடு கொடுங்க. God appoint தாவீது. ஆனா தாவீதோட அண்ணனுங்களா நல்ல நல்ல பலசாலிங்க, நல்ல யுத்தத்துல நல்ல உள்ளவனுங்க. அவனுங்க அந்த கோலியாத்தை எதிர்த்து நிக்க பலம் இல்லை. ஆனா தேவன் ஏற்படுத்தின தாவீது போல இருக்கிற நம்ம, நீங்க போய் நின்றாதான் அது எல்லாம் நடக்கும்.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்னா, எப்படி தாவீது கோலியாத்தை ஜெயம் கொண்டானோ அதே போல கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்கள் மத்தியில் நீங்க நின்றீங்கன்னா தான் நீங்க மேற்கொள்ள முடியும், ஜெயம் பெற முடியும். நீங்க பயந்து சோர்ந்து போய் அவிசுவாசத்தில் பேசுனீங்கன்னா உங்களால ஜெயிக்க முடியாது. உங்க லைஃப்ல, உங்களோட வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்துல, உங்கள் பிள்ளைகள் மத்தியில, கணவன் மனைவி மத்தியில வருகிற பிரச்சனைகளை நீங்க ஜெயிக்கொள்ளணும்னா நீ அங்க நின்று பேச பண்ணு, நின்று பாரு. அந்த போராட்டத்துல முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணு. எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் கர்த்தரை நம்பிரு. ஆமென். அல்லேலூயா. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று. அப்படியே இருமா. அங்க என்ன வசனம் சொல்லுது? யாக்கோபு இஸ்ரவேலே சொல்லிவிட்டு என்ன வார்த்தை வருது? வாசிமா. என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று அப்படின்னா என்னது? ஆண்டவருக்கு என்னோட பாதை தெரியல, ஆண்டவருக்கு என்னோட சூழ்நிலை. இதெல்லாம் யார் சொல்லுவா? ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம பிரச்சனை யாருக்கு தெரியாது சொல்லுவோம்? தேவனுக்கு தெரியாது. நான் கடந்து போறது பாஸ்டருக்கு என்ன தெரியும், தேவனுக்கு என்ன தெரியும். அப்படித்தானே பேசுறோம். நம்ம தானே போன்ல பாஸ்டர் எப்படிமா இருக்கீங்க, எது இருக்கீங்க, ஏமா சேர்ச்சி வரல, என்னமா நீங்க அப்படின்னு பேசுனா உங்களுக்கு என்ன தெரியும்? பாஸ்டர் ஏசுற மாதிரி ஆண்டவரே இப்படிதான் கேட்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, காதல் உள்ளத வச்சுதான் இன்னைக்கு நான் சாப்பிட்ட, உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆண்டவர் அங்கேயே சொல்லுது, நான் உனக்கு கொடுத்ததே அதுக்குதான். நம்ம தான் போராடுறோம், நம்ம தான் அவிசுவாசமா பேசுறோம். அங்க வார்த்தை சொல்லுது, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும். மறைவாய் என்னுடைய வேதனை ஆண்டவருக்கு தெரியல, ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவர் கவனிக்கல, ஆண்டவர் என்னை விட்டுட்டார், ஆண்டவர் என்னை காப்பாத்தல, ஏன்னா ஆண்டவர் கண்டுக்கல என்ன, ஏன்னா ஆண்டவரை தேடுறது இல்ல, ஏன்னா ஆண்டவர் என்ன பார்க்கறது இல்ல, ஏன்னா ஆண்டவர்கிட்ட பேசுறது இல்ல, ஏன் ஆண்டவரை மறந்துட்டனால ஆண்டவர் என்ன கவனிக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்தது என் நியாயம் என் தேவனிடத்தில். இதுதான் பெரிய பிரச்சனை. உண்மையா இருந்தனே, பாஸ்டருக்கு சபைக்கு உண்மையா இருந்தனே, வேலை இடத்துல உண்மையா இருந்தனே, கணவனுக்கு உண்மையா இருந்தனே, பிள்ளைகளுக்கு உண்மையா இருந்தனே. யா உன் உண்மை நீ சொல்ல வேண்டாம். வேதம் சொல்லுது, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானே. பூமியின் கடையாந்தரங்களை நீ ஏன் சொல்ற? உன் நியாயங்களை கர்த்தர் பார்க்கிற. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? உன்னுடைய நீதியை, உன்னுடைய தியாகங்களை, உன்னுடைய வேதனைகளை தேவன் பார்க்கிறார். தேவன் பார்க்கிறார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பார்க்கிற தேவன் உங்களை விடுதலை ஆக்க முடியாதா? முடியுமா? முடியாதா? boleh kata boleh God Jesus boleh buka pintu, tak boleh buka pintu. உங்களை தேவன் விடுதலை ஆக்க முடியுமா? முடியாதா? முடியும். அந்த சூழ்நிலையை நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். தப்பா இருப்பார். உங்களை ஒரு இடங்களில் இருந்து ஆண்டவர் விடுதலை பண்ண முடியும். நீங்க ஆண்டவரை நம்பியிருங்க. அசனரே மறைவாய் நீ அப்படி சொல்ற, நீ நினைச்சுக்கிற எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, நான் அறியல, நான் விசாரிக்கல, உன் நியாயங்கள் எனக்கு தெரியாது, நீ ஏன் நினைக்கிற? ஏன் தெரியுங்களா நினைக்கிறோம்? நம்ம உள்ளத்துல ஒரு காண்டமினேஷன், ஒரு குற்றமான பான்மை. உங்களை நீங்க குற்றப்படுத்துவீங்க, உங்களை நீங்க தாழ்மமான பான்மை, நீங்க குற்றப்படுத்துகிறீங்க. ஆண்டவர் உங்களை குற்றப்படுத்த வரல. ஹலோ லேடிஸ், பெண்கள் தயவு செய்து கேளுங்க.
நீங்க பலவீனம் பாண்டம் என்று, பலவீனம் இங்கிலீஷ்ல வீக்னஸ், வீக்ஸ், வேகமா சொல்ற, நான் பெண்கள் தானே கேட்டேன். வேதம் சொல்லுது பெண்கள் யார்? பலவீன பாண்டம். என் மனைவி முறைக்கிறாங்க, அதுல கை அந்த பாண்டத்தை தான் தேவ் வல்லமையாய் பயன்படுத்தினார். Yes, true. That is the truth. பலவீனம் தான். ஆனா தேவன் வந்த பிறகு பெண்கள்கிட்ட இருக்கிற அந்த வைராக்கியம், நம்பிக்கை, சாதனை, பவர்ஃபுல்னா அது பயங்கரமா இருந்தது. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் பெண்களை வைத்து செய்த காரியங்கள் பயங்கரமா இருந்தது. பலவீனம் தான். நம்மள்கிட்ட என்ன தெரியுங்களா, ஒரு ஒரு குணம், எங்க எதை பார்த்தாலும் சோர்ந்து போயிருக்கு. இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கூட எனக்கு முடியும், சாதிக்க முடியும், வாழ முடியும், எனக்கு அந்த பலன் இருக்கு, நான் கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறேன். நான் போகும்போது எனக்கு முன்பாய் தேவன் எனக்காக எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணி வைப்பார். ஃபேத்தா பேசுங்க, விசுவாசமா பேசுங்க, நம்பிக்கையா பேசுங்க. முடியாதுன்னு பேசாதீங்க, முடியும்னு பேசுங்க. ஆமென், அல்லேலூயா. முடியும். யாரெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கீங்க முடியாதுன்னு, போகும்போது காடியில ஒரு 100 தடவையாவது சொல்ல போறீங்க, முடியும், என்னால முடியும், தேவனால் முடியும், நான் அந்த காரியத்தை செய்து முடிக்கும். அறிக்கை செய். பலன் கர்த்தர் தருவார், அற்புதங்களை கர்த்தர் செய்வார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. எனக்கு மறைவாய் என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தைகள். நீங்க எப்படி ஆண்டவரை பார்க்கறீங்க? எப்படி ஆண்டவரை பார்க்கறீங்க? இந்த பிரச்சனை ஆண்டவர் தீர்க்க முடியாது பாஸ்டர். அவன் ரொம்ப முரட்டா பாஸ்டர். அவங்களுக்கு அந்த அந்த மேனேஜருக்கு இறக்க குணமே இல்லை பாஸ்டர். அவன்கிட்ட மனசம் பேசுவானா? இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா தானே? ஹலோ ஹலோ, அப்படித்தானே பேசுறோம் பாஸ்டர். அவன் நீங்க 1900 ஹிட்லர் தெரியுமா பாஸ்டர்? ஹிட்லரோட மோசம் பாஸ்டர் மேனேஜர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் ஹிட்லர் காட்டிலும் பார்வோ இன்னும் மோசமானது. பார்வோ தானே? எகிப்துல இருந்த பார்வோ இன்னும் மோசமானது. எப்படி பாஸ்டர் மோசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிம்மதியா நம்மளை வாழ விட மாட்டா. அடிமைத்தனத்துல உனக்கு 12 ஹவர் வேலைன்னா 12 ஹவர் நீ வீட்டுக்கு போயிட்டு போக முடியாது. 12 ஹவர் வேலை செஞ்சுட்டு இன்னும் 12 ஹவர் நீ செக்யூரிட்டி கார்டு வேலை செய்யணும். நீ மேனுவலா வேலை செய்யறது, கம்பெனியில ஃபேக்டரியில அந்த மாதிரி வேலை செய்யற மாதிரி பார்வைகிட்ட வேலை செஞ்சிட்ட பிறகு நீ குடும்பத்தோட வீட்டோட போய் தங்க முடியாது. நீ ஸ்லேவ், அடிமைத்தனமா போய் நீ பாதுகாக்கணும். இப்படிதான் ஜனங்க, இஸ்ரேல் ஜனங்க அடிமைத்தனத்துல ஸ்லேவ். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள அடிமையா வாழ கர்த்தர் நம்மளை விடல. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கை அடிமையா? சிசமேரி அடிமையா இருக்கீங்க, அப்படியே இருக்கீங்க. நீங்களே ராஜா, நீங்களே ராணி. இங்க எடுத்த பஸ் கப்பலபத்தாஸ் போலாம், கப்பலபத்தாஸ் எடுத்தா கிளந்தாங்க போலாம். யாராவது உங்களை கேட்க விட்டா எவ்வளவு விடுதலை. ஆமே,
அல்லேலூயா. இன்னைக்கு அந்த விடுதலை கொடுத்தானே, நம்ம எடுக்கிற தீர்மானம் எப்படி இருக்கு சொல்லுங்க. நேற்று ஒரு பாஸ்டர் எனக்கு கால் பண்ணார். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றேன். ஒரு 2 வாரமா நிறைய சபைகள்ல வந்து ஆண்டவருக்கு முதல் காணிக்கை அப்படின்னா வேதத்தின்படி சபையில என்ன பண்ணாங்க, சில சபைகள் இப்ப ஒரு 2 வாரமா அரிசி, பழம், சயோறு, சிலேஸ் ரொட்டி என்னென்னலாம் கொண்டு வந்து சபையில வச்சு எண்ணெய். எனக்கு பார்த்தா எனக்கு ஆசை, அப்படி நம்மளும் ட்ரை பண்ணிடுவோமா? எண்ணெய் தூட்டுவாங்க, அரிசி தூட்டுவாங்க, கோதுமை தூட்டுவாங்க, சோளம் தூட்டுவாங்க. ஏன் இந்த சபையில நான் அதை செய்யறது இல்லைன்னா, ஒரு நாள் ஒரு அம்மா, பாஸ்டர் உங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறேன், எடுத்துக்கங்க, ஜோம் பண்ணுங்க. நான் விசுவாசமா பெரிய மூட்டை எவ்வளவு பெரிய மூட்டை, ஆண்டவரே இந்த தாயை ஆசீர்வதிங்க, ஊழிக்காரனை கணம் பண்ண வந்த இந்த தாயை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உற்சாகமா ஜோம் பண்ணிட்டேன். மனைவி சொன்ன அந்த பேக்கை கொண்டு போய் வைமான்னு பாக்குறேன். ஐயா அந்த பேக்கை தூக்கி பாக்குறேன், சிலேஸ் ரொட்டி இல்ல. சிலேஸ் ரொட்டி தெரியுமா? பார் ரொட்டியா மரியாதை கார்டனியா? பார் ரொட்டியில பாதி ரொட்டி தான் இருக்கு. பாதி ரொட்டி அவங்க சாப்பிட்டு கொண்டு வந்திருக்காங்க. கடுவிக்கிற சாவி அப்படியே சாஞ்சு போய் கிடக்கு. உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ, அது இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கு. ஆசீர்வதிச்சுதான் ரிட்டர்ன் பண்ண முடியாது. காசு ஆச்சு ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ஹலோ உட்காரலாம், அப்பா மொத்தம் கொய்யாமியா கவே பகி அப்படின்னு கேட்டுருக்கலாம். ஆமென். சையர் அப்ப வச்ச சபைக்கு உருளைக்கிழங்கு தெங்க செய்ய மாறா நான் பேசுவோம் மத்திய அறிஞர் ஒம்பேக்கா அப்படின்னு. அதனால இந்த சபையில இது கேட்க பயமா இருக்கு. அப்ப அந்த பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, பாஸ்டர் நாங்க செலிப்ரேஷன் காணிக்கை இது வந்து பொருளாதாரத்துல நாங்க பிளஸ் பண்றோம். சரி ஓகே. நான் சபையில பார்த்தேன், நிறைய சபைகள் பார்த்தேன், அரிசி தூட்டு வராங்க. அரிசி செஞ்சிடலாமா அடுத்த வருஷம்? நல்லா இருக்கேன். எல்லாம் பாஸ்டர் காணியில் தான் முடிச்சு. ஏன் இதை சொல்றேன்னா, இத பார்த்த ஒரு பாஸ்டர் அவருடைய அபார்ட்மெண்ட்ல அவர் தங்குற இடத்துல நம்ம விசுவாசம் ஷாலோம் கிரைஸ்ட் சர்ச் விசுவாசி என்ன பண்ணிருக்கு, நீங்க பாஸ்டர் அவன்? ஆமாமா நான் பாஸ்டர். நீங்க எந்த சபைக்கு போறீங்க? பாஸ்டர் ஜேக்கப், ரெவரண்ட் ஜேக்கப் தெரியுமா? பிள்ளைங்களை வச்சிருக்காரு. ஆமா அவர் ரொம்ப ஓகே, அவர் சபைக்கு தான் போறேன். ஓ நல்ல பாஸ்டர், நல்ல சபை. ஆமாமா எங்க பாஸ்டர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னது சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, பாஸ்டர் ஒரு உதவி, இன்னைக்கு காடி எடுத்துருக்கு. சரி நீங்க ஜோம் பண்றீங்களா? சரிம்மா நான் ஜோம் பண்றேன். பாஸ்டர் நல்ல விசுவாசமா ஜோம் பண்ணிட்டாரு. ஆமென். ஜோம் பண்ணிட்ட பிறகு ஒரு ஊழிக்காரன் ஜோம் பண்ண என்ன பண்ணணும்? எட்டி உதைக்கணுமா? உங்களுக்கு தெரியுமா, இயேசு கழுதியில வந்தாரு. எருசலேமுக்கு இயேசு கழுதியில் வரும்போது என்ன புகழ்ச்சி கழுதுக்கு. என் மனைவி இப்படி இப்படின்றாங்க, சொன்னாதான் நான் தப்பிக்க முடியும். ஹோசன்னா, உன்னதங்களில் தேவன் ஹோசன்னா, தேவனை மகிமைப்படுத்தி சோத்திரம் பண்ணாங்க. கழுதிக்கு எவ்வளவு இன்பமா இருந்துச்சு. ஆனா இயேசு அந்த கழுதி விட்டு இறங்கிட்ட பிறகு கழுதிக்கு என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியல. சிம்பிளாவே கழுதைதான். ஏன்னா மேன்மை போச்சு. இயேசு இறங்கிட்ட ஒரே இடத்துதான் கழுது. ஏன்னா இஸ்ரவேல் யூதனுக்கு பிடிக்காது கழுதை, நம்மள பிடிக்கும் இயேசுக்கு. ஆமென். அந்த மாதிரி இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு அந்த அம்மாவை பிளஸ் பண்ணியிருக்காரு. அந்த அம்மா ரொம்ப நன்றி பாஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பாஸ்டர் அப்படின்னு கர்த்தர் பாஸ்டரை சொல்லிட்டு போயிட்டாங்க. இது அவங்க 2 பேத்துக்குள்ள நடந்த கன்வீனேஷன். அப்படியே சொல்லுவாங்க, கன்வீனேஷன் அவங்களுக்குள்ள நடந்தது. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா?
அந்த பாஸ்டர் எனக்கு அடிச்சு, என்ன பாஸ்டர் உங்க விசுவாசி வளர்த்துருக்கீங்க, ஏன் பாஸ்டர் என்னாச்சு, ஏன் விசுவாசி என்ன பண்ணி சொல்லு, காலைக்கு ஜோம் பண்ணு சொன்னிச்சு, சரி ஜோம் பண்ண, ஓகே, ஒன்னும் பிளஸ் பண்ணாம போயிட்டாங்க பாஸ்டர், என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க. நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், என் சபையிலே நான் எந்த பழமும் எந்த அரிசியும் எதுவுமே கேட்காத ஆளு நான். என் விசுவாசிகிட்ட எதிர்பார்த்து கொடுப்பாங்கன்றத நான் நம்பாத, அந்த நம்பிக்கையில வாழ்றவன் நான் இல்லை. அந்த பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சொல்லுங்க பாஸ்டர். நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லல, அந்த பர்சனும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுத இந்த நியாயத்தை நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா எப்படி இதுக்கு நான் நியாயம் செய்யுது. ஆமென். என்கிட்ட நீங்க ஓகேவா சார், உங்களுக்கு தெரியுங்களா, இங்க இருந்து கலந்துக்கு போவேன், கேளுக்கு போவேன், பிணைக்கு போவேன், இங்க இருந்து அவங்களோட ஃபங்க்ஷன் என்கேஜ்மெண்ட் போவேன். சார் காம்பா சார் பக்கத்துல ஜோமனி பக்கத்துல பஸ் ஒரு போட்டோ, தேங்க்யூ பாஸ்டர். அந்த விசுவாசத்தோட திரும்பி வருது. ஜனங்களுடைய காணிக்கைகளை எதிர்பார்த்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் நான் இல்லை. புரிஞ்சுக்கீங்க, கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார் என்பதுதான் என்னோட விசுவாசம். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் மத்தியில நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நீ விசுவாசத்தோடு வாழு, தேவனுடைய வார்த்தையில இரு, எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்காகவே செய். ஆமென். அந்த காலத்துல செய்தாங்க. முத பலன், முத கனி, முத கனி. அந்த அம்மா பாருங்க, முத கனிலாம் அவங்க சாப்பிட்டாங்க, பாதி சிலஸ் ரொட்டி எனக்கு கொடுக்குறாங்க. அத முத கனி, அதுவும் அதுல பாதி வந்து பச்சை கலரா இருக்கு, பூசணம் பிடிச்சிருச்சு. நல்ல கவனமா ஆண்டவரோட வார்த்தைய தியானிங்க. நீங்க ஆண்டவரை எந்த அளவுல கனம் பண்றீங்களோ அந்த அளவுல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. என் பிரசங்கம் நிறைவா இருக்கிறது. வார்த்தையை நீங்க வீட்டுல போய் தியானம் பண்ணுங்க. எழுந்து கர்த்தர் உங்களோட பேசின வார்த்தைகளை உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. உலக எவ்வளவு பாடுகள் உபத்திரங்கள் கொண்டு வந்தாலும் உங்கள் கண்கள் தேவனை நோக்கி பார்ப்பதாக.